ஃபைனலாக நம்ம கோயம்புத்தூரில் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிடுறோமான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக அது நடக்க போகுதுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்துன்னா நம்ம கோயம்புத்தூர் திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. எனக்கும் ரொம்ப நாளாக கிரேஸுங்க. திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஒரு எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் எந்த பஸ்ஸாக இருக்கும், ஏசியா நான் ஏசியான்னு நினைப்பீங்க. நம்ம அதெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணாங்க. நமக்கு பஸ் டைமிங் பார்த்திங்கன்னா 8:30 ஒரு பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன். நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் தாங்க புக் பண்ணியிருக்கேன். நம்ம போயிட்டு அது ஒரு ப்ரீமியம் சர்வீஸாக என்னென்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:50 ஆச்சுங்க. விட ஒரு அரை மணி நேரம் ஸ்லாக் இருக்குது. ஸோ பஸ்ஸை பார்த்துட்டு பெர்மிஷன் கேட்டு vlog சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாங்க. என் ஃபேஸில் அவ்வளோ என்ஜாய்மெண்ட் தெரியும். பிகாஸ் இது வந்து இந்த சென்னை ட்ரிப் வந்து ஒரு பயங்கரமான எமோஷன், மறக்க முடியாத ட்ரிப்புனே சொல்லாங்க. அதெல்லாம் நான் முடிய ட்ராவல் போக போக நான் சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கணுங்க. அதுக்கு அப்படியே க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அது தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தாங்க எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட். இங்கே முன்னாடி வந்து நம்ம ஆம்னி பஸ்க்கெல்லாம் பிக்கப் பாயிண்ட் இருக்குங்க. ஸோ நம்ம அப்படியே எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு நிறையா பஸ்ஸஸ் பார்த்தேங்க வரும்போது. ஸோ எல்லா பஸ்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நம்ம பஸ்ஸையும் பார்க்கலாங்க. மக்களே, ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு திருநெல்வேலி வண்டி இருக்குங்க. திருநெல்வேலிக்கு பக்கத்துலேயே இந்த காரைக்கால், நம்ம கோயம்புத்தூர்லேருந்து காரைக்கால் போகிறதுங்க. இது வந்து பிஆர்டிசி ஆப்ரேட் பண்ணுறது, அதாவது பாண்டிச்சேரி கார்ப்பரேஷன் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸுங்க இது பிஆர்டிசி. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கரூர் வழியாக திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் போய் காரைக்கால் ரீச் பண்ணுவாங்க. போட்டிருக்கு பார்த்தீங்களா, சவுண்டு கேட்குதுங்களா? திருநெல்வேலி திருநெல்வேலி திருநெல்வேலி. அப்படியே எஸ்சிடிசின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பருங்க. இது வந்து திருமலை எக்ஸ்பிரஸுங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பஸ் ரூட் பார்த்திங்கன்னா 962 ASS. அந்த ஏஎஸ்எஸ்க்கு மீனிங் தெரிஞ்சுதான் சொல்லுங்கள் மறக்காமல். மக்களே, இங்கே வந்து 8:30 கிளம்பக்கூடிய ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பருங்க. இங்கே ஒரு நான் ஏசி இருக்குங்க. பட் இந்த வண்டியான்னு தெரில. நமக்கு ஒன்றும் மெசேஜும் வரலைங்க. ஒரு 20 மினிட்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி வருங்க. TN01 AN 3161ங்க. இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பருங்க. இதுதாங்க நம்ம பஸ்ஸு. மக்களே, ஃபைனலாக இந்த பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் இப்போ எடுக்கிறேன். பட் அவ்வளோக்கா தெரியாது. ரெஸ்ட் ஸ்டாப்பில் ஃப்ரீயாக இருக்கும், அது எடுத்துலாங்க. மக்களே, இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது RJR மூலிகை ஹாஸ்பிட்டல்னு போட்டு ஒரு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர். கண்டிப்பாக இங்கே ஒரு 8:30 எடுத்து காலையில் 5:30 போகிற மாதிரி ஷெடியூலுங்க. கீழம்பாக்கத்துக்கு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. டைமு 8 மணி ஆச்சுங்க. இன்னொரு கண்டக்டர்லாம் வரல, டிரைவரான மட்டும் தான் இருக்காரு. பார்த்துட்டு சொல்லலாங்க. மக்களே, அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு நாகர்கோவில் வண்டி இருக்குங்க. அல்ட்ரா டீலக்ஸ் நாகர்கோவில் வண்டி. அப்படியே இங்கே வந்து ஃபுல்லாமே கேரளா வண்டிங்க. இங்கே வந்து குருவாயூருக்கு, ஆமாம், அங்கே குருவாயூருக்கு 2 பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து காலைல 5:30 ஒன்று, அப்புறம் இந்த பஸ் ஒன்றுங்க. இதெல்லாம் எதுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுருக்கேன்னா, குருவாயூர்லேருந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். அது ஒரு தரமான ஜேர்னிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பத்தனை மிட்டாய்ங்க. இதுவும் ட்ரிவாண்டம் கேட் பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், திருச்செந்தூருங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் வண்டி. இது என்ன ஒட்டஞ்சத்திரம், மதுரை, ராமேஸ்வரம் வண்டிங்க. பரமக்குடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம். மக்களே, இது ஆக்சுவலி நம்ம செங்கோட்டை வண்டிங்க. நம்ம செங்கோட்டை வீடியோலாம் பார்க்கலாம் பாருங்கள். இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டாக கிளம்புங்க அங்கேருந்து. இது ஆக்சுவலி ஊட்டி வண்டிங்க. ஊட்டியிலேருந்து வந்திருக்காங்க காலையில். மத்தியானம் ஊட்டியில் கிளம்பி இங்கே வந்திருக்காங்க.
இதுக்கப்புறம் ஒரு 2 வண்டி இருக்குங்க. ஆக்சுவலி ஃப்ரைடேனாவே நம்ம எஸ்சிடிசியில் கூட்டமாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு ஃப்ரைடே இன்றைக்கி நைட்டுங்களா எவ்வளோ போட்டோன்னு பார்த்துக்கலாம். அது இல்லாமல் சாட்டர்டே சண்டே மண்டே வந்து கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லி அதுக்கும் பயங்கர 3 நாள் லீவுங்களா. ஸோ எல்லோரும் சொந்த ஊர் கிளம்பிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் பயங்கர க்ரௌடாக இருக்குது. வா சும்மா கப்பல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மக்களே. எஸ்பிஎஸ் ட்ராவல்ஸ் ஹரியோட சுதன். மக்களே இங்கே வரது பார்த்திங்கன்னா மல்லிகை வண்டிங்க. ஏசி ஃபுல்லாக ஏசிங்க. ஏசி சிட்டர் கம் ஸ்லீப்பருங்க. என்ன ஒரே ஒரு குறை, உனி வரக்கூடிய புது எஸ்சிடிசிலெல்லாம் இந்த ஸ்டிக்கரை ஒட்டாமல் இருங்கப்பா, அது போதும்ப்பா. எம்டியூ மதுரை ரிஜிஸ்டருங்க. சரி மதுரை இதுன்னு நினைக்கிறேன். அந்த எம்டியூ வந்து எதை மீன் பண்ணி எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எஸ் மக்களே, ஃபைனலாக 8:30 ஆச்சு. இன்னும் சீட் வந்து வேக்கன்சி இருக்குங்க ஸ்லீப்பர்லாம். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. ஃபில் பண்ணி முடித்தோடனே மோஸ்ட்லி வண்டி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் லேக் இருக்குங்க. 10 to 5 மினிட்ஸ் இருக்கும். பார்ப்போம் எத்தனை மணிக்கு நம்ம காந்திபுரம் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்ப்போங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக நம்ம கோயம்புத்தூர் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழம்பக்கம் வரைக்கும் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ் மக்களே, நம்ம காந்திபுரத்துலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் லேக் கொடுத்து 8:45க்கு எடுத்தாச்சுங்க நம்ம வண்டி. 2 பிரேக் ஸ்டாப் சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் போக அப்டேட் பண்ணலாங்க. நடுவில் ஸ்டாப்பேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா சேலம் போதுமான்னு தெரில. சேலம் விழுப்புரம் மட்டும்தாங்க, மற்றபடி எங்கேயும் இல்லை. அப்புறம் ஆஸ் யூஷுவல் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு டோல் அதெல்லாம் க்ராஸ் பண்ணணுன்னு பார்ப்போம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நம்ம செங்கோட்டைக்கு அப்புறம் லாங் ஜேர்னி இப்போ தாங்க பண்ணுறோம். செங்கோட்டை கோயம்புத்தூர் பண்ணியிருந்தோம் எஸ்சிடிசியில். அதுவும் அது க்ரீன் கலர். இப்போ வந்து நம்ம ஒயிட் கலரில் பண்ணிகிட்ருக்கோங்க. அதுவும் சீட்ரு கம் ஸ்லீப்பர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க. நம்ம பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா உனி போர்டிங் பாயிண்ட் லட்சுமி மில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கருமத்தாம்பட்டி வரைக்கும் இருக்குங்க போர்டிங் பாயிண்ட்டு. ஸோ லட்சுமி மில்ஸ்லேருந்து பீலமேடு சித்ரா கேஎம்சிஹெச் அப்படி சொல்லி கருமத்தாம்பட்டி வரைக்கும் இருக்குங்க. எஸ் நம்ம அப்படியே லட்சுமி மில்ஸ் வந்தாச்சுங்க. லட்சுமி மில்ஸ் வந்தாச்சு. அவினாசி பைபாஸ். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த பால வேலை நடந்துகிட்ருக்கறனால எங்கேருந்துன்னா வச்சுக்கோங்க கரெக்டாக எனக்கு தெரில. பட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க பாலம். பீலமேடு சித்ரா ஐ திங்க் ஸோ சின்னிபாளையமா எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் 5 or 7 தெரிலங்க. ஆனால் முடியறது வந்து இந்த உப்புளிப்பாளையத்துலேருந்து நான் வேணால் தெரிஞ்சால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேங்க. அவ்வளோ தூரத்துக்கு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்களா. இப்போ இந்த பீலமேட்டுக்கிட்ட வந்துட்டுருக்கறனால ஸோ பஸ்ஸெல்லாம் டைவெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பீலமேட்டில் டைவெர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹோப்ஸ் வர மாதிரி சிஐடி எல்லாம் போகாதுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாங்க. அப்படியே நம்ம நவேந்தியாவை கிராஸ் பண்ணுறோங்க. நான் வந்து பைபாஸ் எல்லாம் தாண்டி முடிச்சுட்டு நம்ம முன்னாடி போக முடியுமான்னு தெரில. ஏன்னா முன்னாடி வந்து நிறைய பேர் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி போக முடியுமா போகலாம், இல்லைனா இங்கேயே இது பண்ணலாங்க. நான் பாதி வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் காலையில் விழுப்புரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டாப்பேஜஸ் இருக்குது, அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ நான் டின்னரை முடிச்சுட்டு அப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே தான் மக்களே பஸ்ஸஸ் எல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்ருக்காங்க. கரெக்டாக பிஎஸ்சி தாண்டிட்டோம்னா ஒரு டைவர்ஷன் எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக ஹோப்ஸ் விலாங்குறிச்சி பாலை ஏறி அப்புறம் நம்ம ஹோப்ஸ் ரீச் பண்ணுவோங்க. அந்த ரோடு பார்த்திங்கன்னா பயங்கர குட்டியான ரோடுங்க. பட் அதில் ஆம்னி பஸ்ஸு ஆப்போசிட் வர பஸ்ஸு எல்லா பஸ்ஸும் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்க. ஐ திங்க் ஆம்னி பஸ்ஸஸ் மட்டும்தாங்க டைவெர்ட் பண்ணி விட்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு 90A போச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக விட்டாங்க.
நம்ம வண்டி லெஃப்டில் தாங்க போகுது. ஏண்டோ பாருங்க எப்படி அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க ரோட்டில். அந்த ஒரு காரனால எவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சுன்னு தெரியுங்களா பின்னாடி. அதுக்குள்ளே அப்படியே நம்ம விளாங்குறிச்சி பாலை ஏறி அப்படியே நம்ம ஹோப்ஸ் ஜாயின்ட் ஆயிடுவாங்க. எஸ் மக்களே, அப்படியே நம்ம கொடிஷா ட்ரேட் ஃபேர் சென்டர் இருக்குல்லங்க, அந்த ரூட்டில் ஜாயின் பண்ணுறேங்க. அந்த கொடிஷா ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா போடுவாங்கல்லங்க, அதே வழிதாங்க. நான் நினச்சேன் ஹோப்ஸில் அந்த கரெக்டாக இந்த டைட்டில் பார்க்குள்ளேயே ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இதிலே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க நம்ம கொடிஷியாவில், பாகுபலி எக்ஸ்போன்ட்டு. பட் நான் வந்ததே இல்லைங்க. ஏன்னா கொடிஷியா ரொம்ப அவுட்ருங்க எங்கள் ஏரியாவுக்கு. எங்கள் ஏரியாவிலேருந்து பாகுபலி எக்ஸ்போ. எஸ் மக்களே, நம்ம அப்படியே சித்ரா வந்தாச்சுங்க. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் காலப்பட்டி போயிருங்க. ஆப்போசிட்டில் நம்ம ஏர்போர்ட்டுங்க. A1 ட்ராவல்ஸ், பிரகாஷ் கெப்லா. இங்கே பார்த்தீங்களா, கோவை, ஈரோடு, நாமக்கல்லுங்க. BS 6ங்க. எஸ், ஃபைனலாக நம்ம LNT பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர் டச் பண்ணாமல் கேரளா போனால் இதாங்க பெஸ்ட் ரூட்டு. மக்களே, அப்படியே இந்த ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம அவினாசி போயிடலாங்க.
நம்ம பஸ் அவினாசி வழியாக தான் போகும் போல் இருக்குங்க. ஆக்சுவலி இது அவினாசி வழிங்க மக்களே. இந்த வழி போகுதுங்க ரைட்டில், சார் லெஃப்ட் சைடு. இது வந்து ஊட்டி மேட்டுப்பாளையம் போகிறதுங்க. நம்ம அவினாசி வழியாக தாங்க போகுது இந்த பஸ்ஸு. மக்களே, அவினாசிலேருந்து திருப்பூருக்கு 12 கிலோமீட்டர், ஈரோடுக்கு 58, சேலத்துக்கு 116, சென்னைக்கு 454 கிலோமீட்டருங்க. ஆக்சுவலி நம்ம பஸ்ஸு திருப்பூர் போகலைங்க, இந்த பைபாஸ்லேயே கட் ஆகிடுது. கரெக்டாக நம்ம வரோம் எஸ்கே சிவகுமார் ட்ராவல்ஸ் பஸ்ஸஸ், பாரத் பென்ஸ் அந்த வண்டியே தாங்க. நம்ம அப்படியே அவினாசி பைபாஸ் எல்லாம் தாண்டி சேலம் பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. மக்களே, ஒரு 11:45க்கு கரெக்டாக ஒரு பிரேக் ஸ்டாப்புங்க. இந்நேரத்துக்கு நிப்பாட்டி சாப்பிடுன்னு சொன்னால் யார் சாப்பிடுவா? கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரத்தில் 12 ஆக போகுதுங்க. எங்கன்னா நம்ம பவானி பைபாஸ் எல்லாம் தாண்டி சேலத்துக்கிட்ட நிற்கிறோங்க. இனி நைட் ஷாட்ஸ் எல்லாம் எதுவும் காட்ட முடியாது மக்களே. காலையில் எங்கே முழிக்கிறனோ அங்கே மீட் பண்ணலாம். இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா மக்களே, பெங்களூருக்கு வந்து நம்ம லெஃப்ட்டு கட் ஆகணுங்க. அதே நாமக்கல் போகிற மாதிரி இருந்தால் ரைட்டில் போகணுங்க. இப்போ கீழே ஒரு ரோடு பார்த்தீங்களா, அது வந்து பெங்களூர் போகிறதுங்க. இந்த ட்ரக்கு கரெக்டாக மறைச்சிச்சு. மேலேயே போட்டிருக்கு பார்த்தீங்களா, பெங்களூர் தர்மபுரிக்கு வந்து இந்த ரூட்டில் போகணுங்க. நம்ம அப்படியே சென்னை ரூட் ஜாயின் பண்ணிடுவோம்.
டிஎன்எஸ்சிசி எல்லாம் ஃபுல்லாக போகுதுங்க. இது நம்மூர் வண்டி தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து ராசிபுரம் போகிறான். இப்படியே நம்ம கீழே இறங்கினோம்னா சேலம் டவுன், சேலம் பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயெல்லாம் போயிடலாங்க. Two hours later. குட் மார்னிங் மக்களே. காலையில் ஷார்ப்பாக 4 மணிக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்கோம். கரெக்டாக 3:30க்கெல்லாம் விழுப்புரம் போயாச்சுங்க. சொன்னாங்க விழுப்புரம்லாம் 3:30க்கெல்லாம் போயிடுவோன்ட்டு, அதே மாதிரி போயிட்டாங்க. இப்போ வந்து டீ பிரேக்குங்க. காலையில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு டீ குடிக்கணும், குடிச்சிக்கலாம். இங்கே ஒரு 10 நிமிஷத்துக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணுவோம். முன்னாடி கொஞ்சம் நேரம் கேட்டு உட்காந்து கொஞ்சம் vlog பண்ணிட்டு போகலாம். இது வரைக்கும் நான் செமையாக தூங்கிட்டேங்க. சேலத்துக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் சேலத்துலேருந்து விழுப்புரம் வரைக்கும் நல்லாவே தூங்கிட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜேர்னி எப்படி அமைதுன்னு பார்ப்போம். 5:30ன்னு சொன்னாங்க, பட் வந்து 6:30 ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6:30க்குள்ளே ரீச் பண்ணுறாங்களான்னு பார்ப்போங்க. மக்களே, கரெக்டாக இங்கேருந்து கீழம்பாக்கத்துக்கு 112 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட 2லேருந்து 2.25 மணி நேரம் ஆயிருங்க. மக்களே, இப்போ தான் அப்படியே மெதுவாக விடியுதுங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6. செங்கல்பட்டு போகாமல் பைபாஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்.
மக்களே கரெக்டாக கட்டக்களத்தூர் தாண்டியாச்சுங்க. இங்கேருந்து கோயம்பேட்டுக்கு 38 கிலோமீட்டருங்க. பட் நம்ம கோயம்பேடு போக போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்திங்கன்னா ஒரு சூப்பரான அன்எக்ஸ்பெக்டிங்கான vlog வரப்போகுதுங்க. வெயிட் அண்ட் வாட்ச் மக்களே. எஸ் மக்களே, ஃபைனலாக 610க்கு கீழம்பாக்கம் வந்தாச்சுங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக வந்தாச்சுங்க கீழம்பாக்கம். எஸ், ஃபைனலாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஷார்ப்பாக 6:15க்கு ரீச் பண்ணியிருக்கோங்க. நம்ம சிட்டிக்குள்ளே வந்ததெல்லாம் 5:35க்கெல்லாம் வந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்டாப்பேஜஸ் எல்லாம் நின்று 6:15க்கு வந்திருக்கோம். டோட்டலாக நம்ம நேற்று நைட்டு 8:30க்கு எடுத்து இங்கே 6:15க்கு வந்தாச்சுங்க. கரெக்டாக 9.5 மணி நேரத்தில் நம்ம ரீச் பண்ணியாச்சு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. ஒரு சூப்பரான தரமான ஜெர்னி. என்ன ஒரே ஒரு மிஸ்ஸு, கேபின் ரைடு இல்லைங்க. பிகாஸ் நான் செம தூங்கிட்டேன். அதனால சின்ன பிரச்சனை இருக்குமில்ல ட்ராவலில். எப்பயுமே பிரச்சனை இல்லாத ட்ராவல் அமைஞ்சிச்சுன்னா அது ஒரு ஃபுல்ஃபில்லாகவே முடியாதுங்க. பிரச்சனை இருக்கணும் எப்பயுமே ட்ராவலில். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏதாச்சும் குறை நிறைய இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நைட் ஜர்னி புதுசாக ட்ரை பண்ணிருக்கோம், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன் கொடுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருத்திக்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான ஜேர்னியில் மீட் பண்ணலாம். டாடா.